இந்த வீடியோவில் குற்றம் குறைகள் ஏதேனும் இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. மற்றும் உங்கள் கருத்துக்களை தவறாமல் கருத்துரை பெட்டியில் பதிவிடவும். எனக்கு 150 அமௌண்ட் போட்டு விட்டாங்க. அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் புரியலன்னு சொல்லவும் அவங்க அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு மேபி சாட் ஜிபிடி போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க போல. ஹலோ காய், நேத்து காலையில ஒரு 9:15 இருக்கும். எனக்கு ஹாய் ஹலோ ஆர் யூ தேர் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. டெஃபினெட்லி அப்படின்னு போட்டேன். தென் உங்களுக்கு ஒரு ரிமோட் ஜாப் இருக்கு, நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் யா ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ்லேயே தெரியும் அது ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஓகே நமக்கு ஒரு கண்டென்ட் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். தென் அடுத்த மெசேஜ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1000 5,000 வரையும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னாங்க. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. சரி ஓகே யா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தென் டாஸ்க் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க. உங்களுக்கு வந்து 150 கொடுப்போம் அப்படின்னாங்க. என்னடா அது ஒரு மைக்ரோமேக்ஸோட யூடியூப் சேனல். இப்போ கூட அவர் ஆன்லைன்ல தான் இருக்காரு. ஆனா மெசேஜ் பண்ணா ரீப்ளை இல்ல, பண்ணி பார்த்துட்டேன். நானும் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ண சொன்னாங்க. நேமு, ஏஜ், சிட்டி, ஜெண்டர், ப்ரொஃபஷன், டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்ப சொன்னாங்க. நானும் அனுப்புனேன். என் பேர் ஷேக் முகமது, ஆனா ஏஜ் 26 கிடையாது, நான் பெங்களூரும் கிடையாது, மேல் ஃபார்மர் கிடையாது, என்கிட்ட டெலிகிராம் இருக்கு. ஒரு சில ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நானும் அனுப்பி வச்சேன் சும்மா. இந்த டீடைல்ஸை எங்க ஆடிட்டர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க டெலிகிராம்ல, அவங்க உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நானும் அங்க காப்பி பண்ணிட்டு வந்து இவங்கள்ட்ட பெஸ்ட் பண்ண உடனே திஸ் இஸ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டாங்க, நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு 150 அமௌண்ட் போட்டு விட்டாங்க. தென் ஒரு குரூப்ல ஜாயின் பண்ண சொன்னாங்க, ஜாயின் பண்ணேன். அங்க ஜாயின் பண்ணோன்னே டன் சக்சஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் வந்துச்சு. தென் ஒரு லிங்க் அனுப்பி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு 50 RS அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லிங்கை ஓப்பன் பண்ணா IMDb சைட் ஓப்பன் ஆச்சு. அதுல ஒரு வீடியோ பிளே ஆச்சு. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதுக்கு 50 ரூபாய், மொத்தமா 150 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஒரு 150 ஆச்சு. இப்போ இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதே மாதிரி மொத்தம் ஒரு 6 வாட்டி பண்ண ஒரு 300 150 115 போட்டாங்க. மொத்தம் 450 ஆச்சா. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நீங்க 2000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க 40% ரிட்டர்ன்ஸ் தருவோம், அதாவது 2800 ரூபாய் தருவோம் அப்படின்னாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஃபுல்லி, ஐ எம் ஏ ஃபார்மர் அப்படின்னு சும்மா மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ஹிந்தியில மெசேஜ் பண்ணாங்க. ஹிந்தி தெரியாது போடா, விச் லாங்குவேஜ் யூ ஸ்பீக் அப்படின்னாங்க. நானும் தமிழ்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல தமிழ்ல ஏதோ மெசேஜ் பண்ணாங்க. நீங்கள் என்னை கவனமாக கேட்கிறீர்களா சம்திங் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் அனுப்பி நீங்க என்ன ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க அதுலதான் டீடைல்ஸ் இருக்கு. 2000 ரூபாய்க்கு 40%, அதுக்கப்புறம் 8000 ரூபாய்க்கு 30% அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் அதுல கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டா அது ஒரு டாஸ்க் அப்படின்னாங்க. கிவ் மீ திஸ் லிங்க்னு சொல்லிட்டு நான் பழைய டாஸ்கோட லிங்க் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அது கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இதே சொன்னாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு நீங்க பேசுறது புரியலன்னு அகைன் நான் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு கீழே ஒரு தமிழ்ல மெசேஜ் அனுப்புனாங்க. என்னன்னா, இந்த வகை பணி அல்லது ஒப்பந்தங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டியவை. அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் புரியலன்னு சொல்லவும் அவங்க அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு மேபி சாட் ஜிபிடி போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க போல. சாட் ஜிபிடி அதை ஸ்கேம்னு சொல்லிட்டு தமிழ்ல அவனுக்கு ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கு. அதை காப்பி பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கேன். நான் தான் சொன்னேன், திஸ் தமிழ் மெசேஜ் டோல்டு யூ டூயிங் ஏ ஸ்கேம் அப்படின்னு. வாட் யா அப்படின்னாங்க. வாட் டு யூ மீன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க. யூ டிரான்ஸ்லேட் அண்ட் ரீட் தட் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நானும் மெசேஜ் பண்ணி பார்த்தா ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த குரூப்ல இருந்தும் என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி மெசேஜஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இக்னோர் பண்றதே பெஸ்ட். நான் ஒரு வீடியோக்கு கண்டென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன். அதுவும் அந்த 450 கண்டிப்பா நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன், யாருக்காச்சும் ஃபுட்டு வாங்கி கொடுத்துருவேன் கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்ல நீங்க ஸ்கேமாக இருக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல அன்னோன் பீப்புள்ஸ் மெசேஜ் பண்ணாலோ இல்ல இதை மாதிரி ஏதாச்சும் நாங்க டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாலோ ரீப்ளே பண்ணாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.